இந்த வீடியோல 2026 மாடல் TVS ஓட Apache RR 310 அப்படிங்கிற இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான 310 cc ஃபுல்லி ஃபேட் பைக்கை பத்தின டீடைல்டான ரிவ்யூ வந்து நம்ம பார்க்கலாம். இது ஹைவேல ரைட் பண்றதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான RR 310 பத்தின ஒரு டீடைல்டான ரைட் ரிவ்யூ இருக்க போகுது. இந்த ரைட் ரிவ்யூ நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த RR 310 பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வந்து கிடைக்கும். நீங்களும் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2026 மாடல் இந்த TVS ஓட Apache RR 310 ஒரு ரைட் ரிவ்யூ பண்ணிடலாம் அப்படின்னு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். RR 310 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்தியாவில் 3,24,000 ஆன் ரோட் பிரைஸ்ல அவைலபிளா இருக்கு. இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஸ்டார்டிங்லேயே பார்க்கலாம். நான் இப்பதான் ரைட் பண்ணவே உட்காந்துருக்கேன். ஸோ ரைடிங் எர்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குங்க. எனக்கு இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் ரைட் பண்றதுக்கு ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. அண்ட் உங்களுக்கு இப்போ நான் 4,000 RPM மேலே போறதுனால எனக்கு இந்த ஃபுட் பெக்ஸ்ல அப்புறம் இந்த சீட்லலாம் லைட்டா வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். மேபி இது வந்து புது பைக் அப்படிங்கிறதுனால மேபி எனக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகலாம். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது எர்கனாமிக் ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னு சொல்வேன். நான் வந்து நேக்கட் பைக்குக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்குக்கும் இந்த எர்கனாமிக் நான் கம்பேர் பண்ணல. மற்ற ஃபுல்லி ஃபேட் பைக்கை நான் கம்பேர் பண்ணும்போது ஃபார்வர்ட் லீனிங்ல ரைட் பண்ணாலும் எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். இதுல ஃபுல்லி லோடடான டெக் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம ரைட் பண்ற இந்த மாடல் பாத்தீங்கன்னா BTOல, அதாவது BTO வேரியன்ட்ல டைனமிக் ப்ரோ கிட் இருக்கக்கூடிய வேரியன்ட். இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கார்னரிங் ABS, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கு, டுவல் சேனல் ABS, வீலி கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து இந்த RR 310 2026 மாடல்ல இருக்கு. இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா 5 inch TFT கிளஸ்டர் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ 5 inch கலர்டு TFT கிளஸ்டர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இதுல நீங்க பார்த்துக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ரைடிங் மோட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ரைடிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் காட்டுறேன் என்னென்ன ரைடிங் மோட்ஸ் இருக்குன்னு. ரைடிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் அர்பன், ரெயின், ஸ்போர்ட், அப்புறம் ட்ராக் அப்படிங்கிற ரைடிங் மோட்ஸ் இருக்கு. பட் நீங்கள் இந்த ட்ராக் அப்புறம் ஸ்போர்ட் மோட்ல ரைட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரொம்பவே சூப்பரான அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இந்த பைக்கோட ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இன்ஜினோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு டாலான விண்ட்ஸ்க்ரீன் இருக்கிறதுனால நீங்கள் டக்கின் பொசிஷனில் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அதோட ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அந்த டக்கின் பொசிஷனில் அந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்மெட்டுக்கு மேலே போகும். அதனால உங்களுக்கு ரொம்ப நல்ல அந்த ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் லீனிங்கில் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது. மிரர்ஸோட விசிபிலிட்டிங்க. ஸோ நான் மிரர்ஸ் வந்து ரெண்டு பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா நான் மிரர்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் அந்த மிரர் விசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு விசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த மாடலில் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்குங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப ஷார்ட்டான கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஹேண்டில் பார் அப்படின்னே கூட நான் சொல்வேன். இப்போ என்னுடைய RPM லெவல் அப்படிங்கிறது 4,400 RPMல நான் ரைட் பண்ணுறேன். எக்ஸாக்டாக நான் எந்த RPMல ரைட் பண்ணுறேன் அப்படிங்கிறது என்னால் பார்த்துக்க முடியும். அண்ட் இதில் கூலண்டோட டெம்பரேச்சர் 72 டிகிரி செல்சியஸ் வந்து இருக்குது. அது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய ஹீட் அப்படின்னு சொல்ல முடியாது. 73 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது. அண்ட் இதில் வந்து இந்த கிளஸ்டரில் உங்களுக்கு இல்லாத இன்ஃபர்மேஷனே கிடையாது. ட்ரிப் டீடைல்ஸாக இருக்கட்டும், வெஹிக்கிள் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வெஹிக்கிள் கண்ட்ரோலில் நீங்கள் போனீங்கன்னா ரைட் கண்ட்ரோலில் போய் பாருங்க குயிக் ஷிஃப்டர் ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கா அப்படிங்கிறது உங்களால் பார்த்துக்க முடியும். ஆன் பண்ணிக்கோங்க. இந்த RR 310 இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 312 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டில் உங்களுக்கு ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் இன்ஜின் இருக்கிறதுனால இன்ஜினோட அந்த லோ எண்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ நான் 4,000 RPMல நான் ரைட் பண்ணுறேன் 6 கியரில். இப்போ சடனாக எனக்கு பிக்கப் வேணும் அப்படின்னா கூட என்னால் ஒரு சடன் பிக்கப் அப்படிங்கிறது என்னால் வந்து எடுக்க முடியுது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 ஹார்ஸ் பவரும் 29 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ட்ராக் மோட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோடை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் உங்களுக்கு எர்கனாமிக் ஃப்ரெண்ட்லியாக இருக்குங்க. அது நான் கண்டிப்பாக சொல்லணும். இதில் டுவல் சேனல் ABS இருக்குது. சேஃப்டி சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம ரைட் பண்ணுற மாடல் RR 310ல BTOல உங்களுக்கு டைனமிக் ப்ரோ கிட் இருக்கக்கூடிய ஒரு மாடல். இந்த மாடலோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த மாடலில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்வின் ப்ரொஜெக்டர் LED ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ரொம்பவே நல்ல விசிபிலிட்டி அப்படிங்கிறது கிடைக்குது. த்ரோ அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. நீங்கள் எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஆக்சிலரி நீங்கள் லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கு பதிலாகவே உங்களுக்கு இந்த ஒரு பவர்ஃபுல்லான LED ஹெட்லைட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
இந்த மாடலில் உங்களுக்கு ஹசார்ட் வார்னிங் சுவிட்சும் வந்து கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நல்ல பில்டு குவாலிட்டியும் வந்து இருக்கு, எர்கனாமிக்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கு. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் த்ராட்டல் பை வயர் டெக்னாலஜி இருக்கு. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வைப்ரேஷன் லெவல் அப்படிங்கிறது பெருசாக இல்லை. அதாவது 6000க்கும் பக்கம் நான் நெருங்க போகும்போது எனக்கு அந்த வைப்ரேஷன் ஓரளவுக்கு வருது. பட் ஸ்டார்டிங்கில் ஒரு 4400 4000 லைட்டாக எனக்கு வந்து சீட்லேயும் இந்த ஹேண்டில் பார்லையும் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் லிவர்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் பிரேக் லிவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அட்ஜஸ்டபிளில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 4-வே அட்ஜஸ்டபிள் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் பியூட்டிஃபுல் 300cc அப்படின்னு சொல்வேன் இன்னைக்கு இந்தியாவில். இதோட லுக் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட ஃப்ரண்ட் செக்ஷன் லுக்காக இருக்கட்டும், இதோட சைடு லுக்காக இருக்கட்டும், எல்லாமே அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட்டோட ஹைட் வெறும் 810 mm சீட்டோட ஹைட் இருக்கு. என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா 6.1 mm, அதாவது நான் ஃபீட் இருப்பேன். ஹைட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா 174 கிலோகிராம் வெயிட் இருக்குங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாடலோட வெயிட் ஓவராலாக 174 கிலோகிராம் வெயிட் இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. நீங்கள் மற்ற 300 கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்லி வெயிட் அதிகம் தான், பட் மேனேஜபிள் அப்படின்னே சொல்லலாம். பட் நீங்கள் ரைட் பண்ணும்போது அந்த வெயிட் அப்படிங்கிறது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியாது. ரொம்ப அழகாக நீங்கள் வந்து ரைட் பண்ணிட்டு போகலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த மாதிரி ஹைவேல நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது. அண்ட் அந்த 4500 RPMக்கு மேலே நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அந்த க்ரூசிங் ஸ்பீட் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 80 100லலாம் போகிறீங்கன்னா ரொம்பவே நல்லா ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். ஃப்ரண்ட்டில் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அலுமினியம் டை காஸ்ட் பண்ண ஸ்விங் ஆர்ம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இந்த மாடல் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் வந்து சொல்வேன். 3,24,000 ஆன் ரோட் ப்ரைஸில் இந்த RR 310 இந்த மாதிரி சின்ன சின்ன டிராஃபிக்கில் எப்படி வந்து நமக்கு கம்ஃபர்ட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் சடனாக நீங்கள் வந்து கியர் ஷிஃப்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா பண்ண முடியுதுங்க. டக்குன்னு நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சின்ன கேப்பில் நீங்கள் தூந்து போகணும் அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த RR 310 ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்வேன். இதில் உங்களுக்கு த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வீலி கண்ட்ரோல் இருக்குது அண்ட் லான்ச் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கிறதுனால நீங்கள் பயப்படாமல் சேஃப்டி நீங்கள் யோசிக்காமல் இந்த பைக்கை நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். அந்த அளவுக்கு இந்த மாடலில் சேஃப்டி சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட்லிங் அண்ட் கம்ஃபர்ட் இந்த 2 விஷயம் இந்த மாடலில் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. ஹேண்டில் பண்ண முடியுது ஈஸியாக, உங்களால் வந்து இந்த மாடலை வந்து மெனுவரிங் பண்ண முடியுது. அண்ட் இதில் வந்து கண்ட்ரோலும் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்குது. ரைடர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோ எண்ட் டார்க் அப்படிங்கிறது சடன் பிக்கப்பும் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 29 நியூட்டன் டார்க் அப்படிங்கிறதும் ரொம்ப தாராளமாக உங்களால் வந்து எடுக்க முடியும். இதில் உங்களுக்கு சீட்டோட ஹைட் 810 mm இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இந்த மாடலை வந்து ரைட் பண்ணிட்டு போகலாம். ஹைவேவாக இருக்கட்டும், இல்லை சிட்டியாக இருக்கட்டும், எல்லா விதமான இடத்துக்கும் இந்த மாடலை நீங்கள் வந்து தாராளமாக வந்து ரைட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு சஜஷனாக இருக்குது. இதில் உங்களுக்கு 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கிறதுனால ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்வேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 6700 RPMல ரைட் பண்ணுறேன். எனக்கு ஃபியூல் டேங்க்கில் ஹேண்டில் பாரில் எல்லாமே வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து நியூ பைக் அப்படிங்கிறதுனால அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி ஃபஸ்ட்டு சர்வீஸ்க்கு அப்புறம் இந்த வைப்ரேஷன் எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாகுங்க. அதில் நம்ம வந்து ஷூராக சொல்லலாம். இந்த மாடல் உங்களுக்கு சஸ்பென்ஷன் எப்படி ஸ்மூத்தாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பீங்க. சஸ்பென்ஷன் ஸ்மூத்னஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஒரு 4500 RPMல நான் ரைட் பண்ணுறேன். ஸோ இந்த 4500 RPMல நான் ரைட் பண்ணும்போது இந்த மாடல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. சஸ்பென்ஷன் செட்டப்பும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன சின்ன பம்பர்ஸ்லாம் கூட ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அந்த டயர்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிச்லினோட ரோட் 5 டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டிவிஎஸ் இந்த மாடல் RR 310ல. அதனால நீங்கள் ரொம்பவே வந்து ஈஸியாக இந்த மாடலை வந்து நம்பி ரைட் பண்ணலாம். ஸோ எனக்கு பெருசாக இந்த பாம் வலிக்கிறதெல்லாம் இல்லைங்க. எனக்கு இந்த கை வலிக்கிறது, இந்த லெக் பெயின், இப்போ இந்த பேக் பெயின் அப்படிங்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் நான் ஹைவேல தான் ரைட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு பெருசாக இந்த பெயின் அப்படிங்கிறது இல்லை. இந்த ரைட் ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ரைட் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டெடிக்கேட்டடான நம்மளுடைய அஃபிஷியல் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்குது, எபிக் ஆட்டோஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.